நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். மறுபடியும் கர்த்தர் நமக்கு ஒரு திட மனதை கொடுப்பதற்காக, ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் யோசுவா எழுதின புஸ்தகமும் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று 3வது முறை இந்த வார்த்தை யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது. அதே வார்த்தை இந்த காலை வேளையிலே நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த மாதத்தில் ஏற்படுகிற எந்த காரியத்திலும் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். நல்ல ஒரு ஸ்ட்ராங் உள்ள ஒரு இருதயமாய், நல்ல ஒரு தைரியம் உள்ள ஒரு இருதயமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏன் பலன் கொண்டு தைரியமாய் இருக்க, திடமனதாய் இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் யாரை கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ, யார் மேலே ஆண்டவருடைய திட்டம் வருகிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லப்படுகிறது. பலன் கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு இந்த சபை மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த சபை ஊழியர் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே வருகிற நம்ம மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு பிளானை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை இப்படி தான் வாழ போகிறோம், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இதை தான் செய்ய போகிறேன் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் இருந்தால் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இல்லை, நான் உன் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. ஆமென். நீ திகையாதே, கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்கும் அவரை கொண்டு நாம் நிறைவேற்றுகிறதற்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் அவருடைய காரியத்தை நிறைவேற்ற போகிறார், அவரை கொண்டு நாம் நிறைவேற்ற போகிறோம். அவ்வளவுதான். அதற்கு தான் பலன் கொண்டு திடமனதாக இரு என்று சொன்னார். 600 வயசு உள்ள ஒரு நோவா என்று சொல்லி ஒரு மனுஷனை ஆண்டவர் அவனை 600 வயதில் அவனுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்தார். அந்த வயதில் ஆண்டவர் அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அவர் வயதானவராக இருந்தனால சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த வயசில் என்னால் முடியாது என்று சொல்லி. ஆமென். நம்மளாக இருந்தால், ஆண்டவரே என்கிட்ட செய்கிறதற்கு பணம் இல்லை, என்கிட்ட செய்கிறதற்கு ஆட்கள் இல்லை, என்னால் இப்போ அது செய்ய முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் சொல்லுகிறது அதுதான், நான் உன்னை கொண்டு நிறைவேற்றுவதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். நீ என் நிமித்தமாய் நீ நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. நோவாவை ஆண்டவர் அந்த வயதான காலத்திலும் அழைத்து, எனக்காக நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்தார். இந்த மனுஷர்கள் பொல்லாத மனுஷர்களாய் இருக்கிறார்கள், அதனால் நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீ அந்த திட்டத்தை செய்ய வேண்டும் என்று நோவாவை அழைத்தார். பலன் கொண்டு திடமனதாய் அவன் அந்த காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் அவனோடு கூட பேசின பிறகு, ஆண்டவரே நான் இதை செய்ய முடியாது, என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம், நான் இதை செய்ய முடியாது என்று அவன் ஒருபோதும் தன்னை தள்ளிவிடவில்லை. அவன் அந்த திட்டத்திற்கு முழுவதுமாய் அர்ப்பணித்தான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சபையின் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பலன் கொண்டு திடமனதாக இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமாக இரு, நான் உன்னை கொண்டு அதை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பலன் கொண்டு தைரியமாக இரு, உன்னை கொண்டுதான் நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு இடத்துல வசனம் இருக்கிறது, பொறுமையை குறித்து நீ வசனத்தை காத்து கொண்டபடியால் வரப்போகிற சோதனைக்கு தப்புவிக்கும்படி. ஏன் ஆண்டவர் நம்ம மேலே அந்த திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, வரப்போகிற சோதனையிலே நீ விழுந்து போகக்கூடாது, வரப்போகிற சோதனையிலே நீ காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தப்பும்படியான ஒரு திட்டத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறார். அதற்கு தான் சொல்லுகிறார்,
பலன் கொண்டு நீ திடமனதாக இரு என்று சொல்லி இந்த திட்டத்தை ஆண்டவர் நோவாவின் மூலியமாய், ஒரு வயதான ஒரு முதியவர் மூலியமாய் ஆண்டவர் இதை நிறைவேற்றினார். அதே போல ஆண்டவர் நம்மளை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான் என்பது பலன் கொண்டு இருக்கிறதை காண்பிக்கிறது. அவன் ஒருபோதும் தன்னை வயதானவனாய் காண்பிக்கவில்லை, அவனுடைய பலமுள்ள இருதயத்தை காட்டுகிறது. அப்படியே செய்தான் என்பது அவன் திடமனதை காட்டுகிறது. பலன் கொண்டு திடமனதாக இருக்க ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த சபை மூலியமாகவும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தின் மூலியமாகவும் என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ அதை நான் செய்து முடிப்பதற்கு எனக்கு கிருபையை தாரும். அதை செய்து முடிப்பதற்கு எனக்கு கிருபையை தாரும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை திடமனதோடு பலன் கொண்டு திடமனதாய் அவன் செய்தான், செய்து முடித்தான். இன்றைய காலை வேளையில் ஆண்டவரே, நாங்களும் செய்வதற்கு அந்த பலமுள்ள திடமுள்ள இருதயத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் அதை செய்வதற்காக ஜல பிரளயத்திலிருந்து தப்பும்படி இதுவரை மழையை பார்க்கவில்லை, இதுவரைக்கும் ஒரு பேழையை அந்த ஜனங்கள் பார்க்கவில்லை. ஒரு புது பிளான், ஒரு புது திட்டத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரே, ஒருவேளை நோவா சொல்லியிருக்கலாம், எனக்கு இது முழுவதுமாக விளங்கவில்லைப்பா, இது என்ன புதுசாக இருக்கிறது, என் வாழ்க்கையை இப்படி செய்ய வைக்கிறீங்களே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் மணல் கொண்டு திடமனதாய் நோவா அதை செய்து முடித்தான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ, ஆண்டவரே இந்த சபையில் நான் அதை செய்து முடிக்க, என் வாழ்க்கையில் நான் உமக்காக செய்து முடிக்க, ஆமென், அதை தப்பும்படி ஆண்டவர் செய்வார். அந்த மழை எப்படி பெய்யும் என்பது நோவாவுக்கு தெரியாது, அவன் குடும்பத்துக்கு தெரியாது, அந்த ஜனத்துக்கு தெரியாது. ஆனால் நம்மளை தப்பும்படி கர்த்தர் செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை பலன் கொண்டு தினமனதாய் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த பிரளயத்துக்கு தப்பும்படி ஆண்டவர் செய்யும்படியாக இருக்கிறார். 7வது அதிகாரம் 16 ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவனுக்கு 7வது ஆதியாகமம் 7:16 ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 7வது அதிகாரம் 16வது வசனம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை சாத்தினார். பேழையை கட்டினது அவன்தான். எல்லாவற்றையும் விலங்குகளை எல்லாம் ஆணும் பெண்ணுமா அதுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டார். இதை எல்லாத்தையும் அவன் அதை செஞ்சுட்டே வரான். ஆனால் வசனம் கடைசியை முடிக்கும்போது சொல்லுகிறது, அவனை உள்ளே விட்டு கதவை சாத்தினார். நோவா ஒருபோதும் கதவை சாத்தவில்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தில் ஒரு தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் இருக்கிறதற்கு ஒரு தடை. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை அனுமதித்து தான் கதவை சாத்தியிருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்குது, இன்னும் அதெல்லாம் நிறைவேறலை நம்ம நினச்சிட்ருக்குறோன்னா, ஆண்டவர் நம்மளை தப்பும்படி செய்வதற்காக சில வேளையில் ஆண்டவர் நம்மளை உள்ளே அனுமதித்து கதவை அடைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க, ஏன் கதவை சாத்தினீங்க, என் வாழ்க்கையில் நன்மை நடக்காமல், ஒரு நல்ல காரியம் நடக்காமல் தடைப்பட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் நம்ம மேலே திட்டத்தை வச்சிருக்கிறதுனால, நம்ம மேலே ஒரு பிளானை வச்சிருக்கிறதுனால நம்மளை தப்பும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, நம்ம காக்கப்படுவதற்காக இந்த மழையினால் அந்த முழு உலகமும் அழிய போகிறது. ஆனால் நோவாவுனுடைய குடும்பமும் காக்கப்பட போகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், ஆமேன், அவர் உள்ளே விட்டு கதவை சாத்தினது, ஆமேன், நன்மை சில நேரத்தில் வராமல் தடைப்பட்டு இருக்கிறதற்கு காரணம் நம்மளை ஆண்டவர் தப்பும்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் தப்பும்படி செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த வேலையை செய்து முடித்த நோவாவை, ஆமேன், நோவாவுக்கு அப்படியே அவன் கட்டளையிட்ட
கேட்டபடி செய்தார். திட நம்பிக்கையும் பலன் கொண்டு திடமனதாய் அதை செய்து முடித்தார். இந்த காலை வேளையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் செய்து முடிக்கிறதா இருக்கணும். ஆண்டவரே, உமக்காக செய்து முடிக்கிறதா இருக்கணும். பலன் கொண்டு திடமனதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பெலிஸ்தியன் எல்லாருக்கும் முன்பாக வந்து எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான்? கோலியாத் என்பவன், நீ தைரியம் இருந்தால் ஒருவனை எனக்கு முன்பாக அனுப்பும் என்று சொல்லி அவன் அவ்வளோ தைரியமாய் பேசின பொழுது ஒரு முழு இராணுவமும் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவன் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு சிறு தாவீதினால் அவனை மேற்கொள்ள முடிஞ்சது. காரணம், அவனிடத்தில் இருந்த அந்த பலன் கொண்டு திடமனதாக இருக்கிற ஒரு தைரியம்தான். இந்த காலை வேளையில் கர்த்தர் அந்த பலமுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவதற்கும் அவரை கொண்டு நாம் நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்வார். நல்ல பலன் கொண்டு திடமனதாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டம் நீர் நிறைவேற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். 600 வயதுள்ள ஒரு முதியவரனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடிந்தது. கர்த்தர் நோவாவினுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இன்றைக்கு அந்த பலன் கொண்டு திடமனதோடு கூட கர்த்தர் சொல்ல வேண்டிய காரியத்தை செய்வோம் என்றால் நம்ம மட்டும் காக்கப்பட மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டது போல இந்த சபைக்குள்ளே அது காக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தர் நம்மளை தப்பும்படி செய்வார், தீங்குக்கு தப்பும்படி செய்வார். நல்ல பலன் கொண்டு தினமனதாக இந்த காலை வேளையில் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகமும் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. ஸ்தோத்திரம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறான். ஆனால் அந்த சிறு தாவீது சொல்லுகிறான், அவனுக்குள்ள இருந்த பலன் கொண்ட திடமனது சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் நம்ம தைரியமாய் செய்ய, அவன் பட்டயத்தோடு வரட்டும், ஈட்டியோடு வரட்டும், நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் எப்படி வேணாலும் வளரட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நாம் கர்த்தருடைய நாமத்தினால் இந்த காலை வேளையில் பலன் கொண்டு திடமனதாக இருக்க உதவி செய்யணும். ஒரு முழு இராணுவத்தினால செய்ய முடியாததை ஒரு சின்ன பையனை வைத்து ஆண்டவர் செய்ய முடித்தார். ஒரு சிறுவனை வைத்து செய்ய முடிய வைத்தார். இன்றைக்கு இந்த சபை ஒரு பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் பட்டயத்தோடு இருக்கலாம், ஈட்டியோடு இருக்கலாம், இராணுவத்தோடு இருக்கலாம். ஆனால் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலன் கொண்டு திடமனதாய் இந்த சபையும் பலன் கொண்டு திடமனதாய் நாமளும் சேர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் நாம் கோலியாத்தை ஜெயித்தது போல், தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல் ஆண்டவருடைய திட்டம் நம்ம மூலியமாய், ஒரு சின்ன சபை மூலியமாய் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதான் சொல்லுகிறார், நம்ம சபை ஒரு சின்ன சபைதான், ஆனால் தாவீது ஒரு சிறுவன் தான். ஆனால் கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவனுக்கு மாத்திரம்தான் அந்த பலமுள்ள இருதயம் இருந்தது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த சின்ன சபைக்கு போகிறதுனால் என் வாழ்க்கையில் என்ன மாறுதல், இந்த சின்ன சபைக்குள்ள வருகிறதுனால் என் வாழ்க்கையில் என்ன மாறுதல் என்று நினைப்போம் என்றால் பலன் கொண்டு திடமனதாய் ஒரு தைரியமுள்ள இருதயமாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசுகிறார். நாம் தைரியமாய் இருக்கும் பொழுது இந்த சின்ன சபையை கொண்டு ஆண்டவர் உங்க மூலியமாய் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதான் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நான் நிறைவேற்றியே முடிப்பேன். அது இந்த சின்ன சபை மூலியமாக தான் நிறைவேற்றி முடிப்பேன். ஒரு முழு இராணுவத்தினால் செய்ய முடியாததை ஒரு சிறுவனை வைத்து கர்த்தர் செய்து முடித்தார். இந்த காலை வேளையில் அதே போலதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பலன் கொண்டு திடமனதா இருக்க இந்த மாதத்துல ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதா இரு,
பலன் கொண்டு என்று சொன்னால் ஆமென், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருக்கிறது தான் பலன் கொண்டிருப்பது. நாம் எதிலே பலன் கொண்டிருக்க வேண்டும்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பது, ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருப்பது. ஆமென். இப்படிப்பட்ட இராணுவம் முன்பாக நின்ற பொழுது தாவீதுக்கு கொஞ்சம் கூட பயமில்லாமல் அவன் சொன்னான், நான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அந்த பலம் இந்த காலை வேளையில நமக்கும் ஆண்டவர் தருவார். ஆமென். நமக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, உறுதியாய் பற்றி கொண்டிரு. திடமனது என்று சொல்லும் பொழுது தைரியத்தை குறிக்கிறது. அவன் நல்ல ஒரு தைரியத்தோடு கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தரே செய்வார் என்கிற ஒரு தைரியத்தோடு அவன் சாதாரணமாக இந்த பேழையை கெட்டவில்லை. அவனுக்கு முன்பாக அநேக சவால்கள் இருந்தது, அவனுக்கு முன்பாக அநேக கேள்விகள் இருந்தது. அநேகர் அவனை பரியாசம் பண்ணினாங்க, கிண்டல் செய்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் ஒருபோதும் அவன் அந்த வேலையை நிறுத்தவே இல்லை. ஆமென். அவனுக்குள்ளே இருந்தது பலன் கொண்டு திடமானது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருந்தது, ஆண்டவர் செய்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது, அதை நோவா தைரியமாய் செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கே அநேக தேவைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது என்று நாம் நினைப்போம் என்றால் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், இல்லை, பலன் கொண்டு திடமனதாக இரு. ஆமென். நான் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் எந்த ஊழியத்தை செய்தாலும், எதை செய்தாலும், ஆமென், ஆண்டவர் பலன் கொண்டு திடமனதாய் நாம் இருக்க சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் வேலைக்கு போனால் அங்கே உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். பலன் கொண்டு திடமனதாய் இருங்க, தைரியமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நமக்கு முன்பாக பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய சவால்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம அறிந்திருக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு செய்வீரப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்வீங்க என்கிற அந்த திட நம்பிக்கையை இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தருவார். இதை குறித்ததான விவரமான செய்திகளை வரும் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆமென் ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். இப்போ நான் மேலோட்டமாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ பலன் கொண்டு மனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த வேலையை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாரோ அந்த வேலையை ஆண்டவர் நம்மளை கொண்டு செஞ்சு முடிப்பார். அதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நான் சிறுவனாக இருக்கலாம், சின்ன சபையாக இருக்கலாம், என் வாழ்க்கையில் இவ்வளோ தேவைகள் இருக்கலாம், என் வாழ்க்கையில் இன்னும் நன்மை நடக்காமல் இருக்கலாம், இப்படி அநேக நெகட்டிவ் காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு பலன் கொண்டு திடமனதாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இந்த சபை மூலியமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஊழியர் மூலியமாய் கர்த்தர் செய்வார். இந்த விசுவாசி பிள்ளைகள் மூலியமாய் ஆண்டவர் செய்வார். அதற்காக தான் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், மற்ற காரியத்தை குறித்து கலங்காதபடி நீயும் பலன் கொண்டு திடமானதாயிரு, தைரியமாயிரு. செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த முதல் மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறோம். பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். பலன் கொண்டு திடமனதாக இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த தைரியத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த